ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நம்ம சேட்டலைட் மேப் மூலயமா எப்படி வந்து ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்தோட சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், அந்த இடம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அந்த சர்வே நம்பரை பயன்படுத்தி நம்ம வந்து ஓனர் பேர் யார் அப்படிங்கிறது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் வந்து TNGIS அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சர்ச் ஆகி வரும். இதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்ட்டல் அப்படின்னு போட்டு TN வெப் GIS அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து டேஷ்போர்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கீழே வந்து லோட் ஆகி கீழே வந்து ஆப்ஷன்லாம் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிங்க. இதில் வந்து 5வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, வில்லேஜ் டேஷ்போர்டு, அந்த இதை நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணமே உங்களுக்கு தனி டேப்பில் வந்து வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து மேப்பு வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து சேட்டலைட் வியூவில் நம்மளுக்கு வந்து இந்த மேப் தெரியும். நம்ம இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து எந்த தாலுக் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ தாலுக் செலக்ட் பண்ணோமே அந்த தாலுக்கோட எல்லை வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து ப்ளூ கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக வந்து அந்த தாலுக்கோட ஏரியா. இப்போ வந்து அந்த தாலுக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ செலக்ட் பண்ணோம்னா அந்த பஞ்சாயத்து மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியும். அதில் இருக்க சர்வே நம்பர் எல்லாமே கோடு கோடாக வந்து மஞ்சள் கலரில் கோடு கோடாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒவ்வொரு சர்வே நம்பர் பிரித்து இருக்குது. நம்ம வந்து அந்த மேப்பில் எங்கனக்குள்ளே இருக்கோ நம்ம வந்து வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதிலே வந்து அட்வான்ஸ் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இப்போ ரைட் சைடு பார்த்தீங்களா அட்வான்ஸ்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த தான் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஆப்ஷன் வந்து கீழே எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வரும். அதாவது சர்வே நம்பர், நம்மளோட சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த சர்வே நம்பரில் என்னென்ன லேண்ட் இருக்கோ அது பூரா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ காமிக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து லோட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அதாவது நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் நல்லா ஸ்பீடாக வரும், இல்லாட்டினா கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்கும். இப்போ வந்து இப்போ லேண்டில் தெரியுது பார்த்தீங்களா, கட்டமாக போட்டிருக்காந்தீங்களா, அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடம். இப்போ வந்து நம்ம வந்து சப்டிவிஷன் நம்பரும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நம்ம அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்டிவிஷன் நம்பரும் செலக்ட் பண்ணோம்னா அந்த சர்வே நம்பர், அதுக்கப்புறம் அந்த சப்டிவிஷன் நம்பரில் இருக்கிற பர்டிகுலர் இடம் மட்டும் நம்மளுக்கு வந்து வியூ ஆகும். அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியணும்னா இதிலே வந்து ரைட் சைட் கார்னரில் ஃபுல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து மேப்பை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம். இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். இப்போ இந்த சர்வே நம்பர் அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பரை வச்சு நம்ம வந்து தனியாக நம்ம வந்து ஓனரோட நேம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி பார்க்குறதுங்கிறது அந்த வீடியோ வந்து நான் தனியாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.